ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 117 படர் மெலிந்து இரங்கல். 1163வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். காமமும் நானும் உயிர் காவா தூங்கும் என் நோனா உடம்பினகத்தை. காமமும் நானும் உயிர் காவா தூங்கும் என் நோனா உடம்பினகத்தை. காவடி அந்த காலத்திலே முருகனுக்கு காவடி எடுப்பார்கள். அந்த காலத்தில் பிச்சைக்காரர்கள் காவடி எடுத்துக்கொண்டு வருவார்கள். காவடி என்றால் ஒரு நீண்ட கொம்பு, இந்த முனையிலே ஒரு பிச்சை எடுக்கின்ற சாப்பாடு ஏதாவது போட்டால், பிச்சை போட்டால் அதை வாங்கிக் கொள்வதற்கு ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த கோடியிலே ஏதோ ஒரு பாரத்தை அந்த இடத்திலே அது ஒரு பை ஏதோ தொங்க விட்டிருப்பான். ரெண்டு விதமாக தொங்கிக் கொண்டிருக்கும். அதை தோளிலே வைத்துக்கொண்டு பிச்சை எடுத்து, இரவு பிச்சைக்காரர்களும் சரி, சாதாரண பகலிலே பிச்சை எடுக்கின்றவர்களும் அந்த காலத்திலே அதை காவடி என்று சொல்வார்கள். ஒரு நீண்ட கொம்பு, இந்த கோடியிலே ஒரு பை, அந்த கோடியிலே ஒரு பை, அல்லது இந்த பக்கத்திலே ஒரு குடுவை, அந்த பக்கத்திலே ஒரு குடுவை, இந்த பக்கத்தில் ஒரு பாத்திரம், அந்த பக்கத்தில் ஒரு பாத்திரம். இதிலே ஒன்று வைத்து பிச்சை எடுக்கிற பொருள்களை இதை வைத்துக் கொள்வார்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தில் வேறு ஏதாவது பொருளை வைத்திருப்பார்கள். அதை அப்படி எடுத்துக்கொண்டு போவார்கள். காவடி எடுக்கின்றவர்கள் தேங்காய், பூ, பழம் எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்திருப்பார்கள், முருகனுக்கு தேவையானது. இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு சில, அல்லது பூவோ அல்லது மாலையோ அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு, நேர்த்திக்கடன் செய்வதற்கு ஏதாவது பொருளை இந்த பக்கத்தில் வைத்திருப்பார்கள். அதை தூக்கி கொண்டு போவார்கள். காவடி. இப்பொழுது இவளுக்கு காமம் என்ற ஒரு கணவன் இல்லாத காரணத்தினாலே காமம் அதிகமாகிவிட்டது. நாணமும் வெட்கமும் வருகிறது, வெட்கமும் இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. காமம் அதிகமாகிவிட்டது. ஆனால் காமத்தை அடக்குவதற்கு கணவன் இல்லை. இந்த காம உணர்வு வந்துவிட்டது. அந்த காம உணர்வை, காம நோயை தீர்ப்பதற்கு கணவன் இல்லை. இதை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. வெட்கமாக இருக்கிறது. உடலிலே பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த உயிர் இருக்கிறது, அவளுடைய உயிர். அந்த உயிர் காவடி போல அந்த உயிரை பிடித்து தொங்குகிறது. எது? ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் வெட்கம். காமம் பெருக்கெடுத்து அதிகமான காமம். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அவளோடு பழகி அவளோடு உடல் உறவு கொண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. காமம் அதிகமாகிவிட்டது. அது ஒரு பக்கம் இழுக்கிறது உயிரை அப்படியே இழுக்கிறது, பற்றி இழுக்கிறது உயிரை, அவளுடைய உயிரை. காமம் தாங்க முடியவில்லை, பலு. அந்த காவடியுடைய ஒரு பக்கம் உயிர் என்பது காவடி, அந்த ஒரு பக்கம் காமம் என்கின்ற உணர்வு பெருகி அப்படி இழுக்கிறது. இந்த பக்கத்தில் வெட்கம், நாணம். தீர்ப்பதற்கு ஆள் இல்லை. அவர் வந்தாதான் அந்த காமம் தீரும். ஆனால் வெட்கமாக இருக்கிறது அவளுக்கு இதை சொல்வதற்கு. இந்த பக்கம் வெட்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் காமம் ஒரு பக்கம். நான் என்ன செய்வது? வெட்கத்தை அந்த காமத்தை தீர்ப்பதற்கு அவர் இருந்தால்தான் முடியும். அவர் இல்லை. என் உயிர் வாடுகிறது. என் உயிரை எப்படி இழுக்கிறது அந்த காமம். ஒரு பக்கம் நாணம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்னென்னமோ பேசுகிறார்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஒரு பக்கம் என் உயிரை எப்படி வாங்குகிறார்கள். இப்படி மெலிந்து விட்டாயே, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆயிற்று உனக்கு? ஏன் இப்படி மெலிந்து விட்டாய்? ஏன் இப்படி முகம் சுண்டி விட்டது, சுருங்கி விட்டது? ஏன் அழகெல்லாம் போய்விட்டது? என்ன ஆச்சு உனக்கு? எப்படியெல்லாம் நீ ஆடைகளை அணிவாய்? எப்படியெல்லாம் இனிக்க பேசுவாய்? எங்கே போச்சு அந்த பேச்சு, அந்த இனிமையான பேச்சு என்று கேட்கிறார்கள். வெட்கமாக இருக்கிறது. தாங்க முடியவில்லை. என் உயிரே போய்விடும் போல் இருக்கிறது. என் உயிரை இந்த பக்கம் வெட்கம் இழுக்கிறது, பற்றி இழுக்கிறது. இந்த பக்கம் காமம் இழுக்கிறது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. என் உயிரை இப்படி வாங்குகின்றன காமமும் நாணமும் வெட்கமும். நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று, இந்த நோய் அவர் வந்தால் தான் தீரும் என்று தன்னைத்தானே, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளுகின்றார். தன்னைத்தானே தனக்குத்தானே இறக்கப்பட்டு கொள்ளுகின்றார் என்று திருவள்ளுவர் பேசுகின்றார். மீண்டும் நல்ல சந்திப்போம்.